போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்று பொதுக்காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கொண்டாடுகின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வை எனக்கானது என்ற சுயநலத்தோடு வாழாமல் அருகில் இருக்கக்கூடிய தேவையில் இருப்பவர்களையும் துன்பத்தில் இருப்பவர்களையும் கண்டுகொண்டு அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டும் பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு முன்வைக்கின்றது. சுயநலத்தோடு வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி இத்தூய திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காகவும் நாம் செய்ய மறந்த நன்மைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, என் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும்
உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 மேலும் 3 முதல் 7 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு! அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்ப களிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய.
கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித் தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமிலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்காய் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதுதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள்.
இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திருவழிபாட்டின் வழியாக நம் இறைவன் நமக்கு அழகான ஒரு வாழ்வின் உண்மையை வெளிப்படுத்துகின்றார். நாம் கொண்டிருக்கும் வாழ்வை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்தது. ஒரு கவிஞர் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தன்னுடைய வரிகளிலே அழகாக வெளிப்படுத்துகின்றார். பிச்சை கேட்பது, கெஞ்சி கேட்பது, இறைஞ்சி கேட்பது. பிச்சை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் வாழ்க்கை கேட்காமல், கெஞ்சாமல், இறைஞ்சாமல் கிடைத்த பரிசு. வாழ்க்கையை பொருளுள்ளதாக்குவோம். திருமணம் என்ற வைபோகத்துக்கு போகின்றாய், மொய் எழுதி உனது வரவை பதிவு செய்கின்றாய். வாழ்க்கை என்ற வைபவத்திற்கு வந்திருக்கின்றாய், உனது வரவை பதிவு செய்ய வேண்டாமா? ஊதுபத்தி மறைகின்ற சமயத்தில் நறுமணத்தையாவது விட்டுச் சொல்கின்றது. நீ மறைகின்ற சமயத்தில் காயங்களுக்கு மருந்து தந்து செல், காயங்களுக்கு மருந்தாக இருந்து செல் என்று இந்த வாழ்வின் முழுமையை இந்த வரிகளில் அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்க கொடையாகிய அந்த வாழ்வை 2 விதமாக நாம் வாழலாம். ஒன்று, நாம் விரும்பியபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். 2, இறைவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற அந்த ஓமையானது செல்வர், லாசர் இருவரை பற்றி பேசுகின்றது. இயேசு பலவிதமான ஓமைகளை பற்றி பேசியிருக்கின்றார். இந்த ஓமை தனித்துவமானதாக இருக்கின்றது. காரணம், அவர் கூறிய ஓமைகளிலே மிக சிறப்பாக கதாபாத்திரங்களுக்கு பெயர் கொடுக்கின்ற ஓமை இந்த ஓமை மட்டும்தான். லாசர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றார். ஆபிரகாம், மோய்சன் பெயர்களை குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஓமையில் வருகின்ற அந்த செல்வந்தர் தாம் விரும்பியபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய பின் விளைவை அவர் அறியாதவராக இருந்திருக்கின்றார். இந்த செல்வந்தர் தன்னுடைய உழைப்பிலிருந்து அந்த செல்வத்தை ஈட்டிருக்கலாம். தான் விரும்பியபடி அந்த செல்வத்தை செலவு செய்து இன்புற்றிருக்கின்றார். இந்த ஓமையிலே எந்த ஒரு இடத்திலும் அவர் குற்றம் புரிந்ததாக, தவறு செய்ததாக குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் அவர் ஒரே ஒரு தவறு மட்டும்தான் செய்கின்றார். தன் அருகில் ஒன்றும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இயலாத நிலையில் இருந்த லாசரை கண்டுகொள்ளாததுதான். அன்புக்குரியவர்களே, அழகான ஒரு சொல்லாடல் இருக்கின்றது. உன் உடம்பில் இருக்கின்ற வலியை நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய். அதே வேளையிலே அடுத்தவரின் வலியை நீ உணர்ந்தால் நீ மனிதராகிறாய் என்று சொல்லுகின்றார்கள். செல்வந்தர் அடுத்தவரின் வலியை உணராதது மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. அதோடு
இந்த வாழ்க்கைக்கு பிறகு நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்பதை அறியாமலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், வாழ்ந்து மடிகின்றார். நாம் லூக்கா நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பிய, அவரை பின்பற்றி நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள விரும்பிய அந்த செல்வந்த இளைஞர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். இயேசுவை அணுகி, ஆண்டவரை, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். கட்டளைகளை கடைபிடி என்று சொல்கின்றார். அதற்கு பிறகு ஒன்றே ஒன்றுதான் உனக்கு குறைபடுகின்றது, உன் செல்வங்களை அனைத்தையும், உன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார். ஆனால் முகவாட்டத்தோடு அவர் திரும்பி செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதே லூக்கா நற்செய்தியிலே 12வது அதிகாரத்திலே அறிவற்ற செல்வந்தன் ஊமையிலும் அந்த செல்வந்தன் தனக்குள்ளே இவ்வாறு சொல்லிக் கொள்கின்றான், என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு கொடுத்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, தாம் விரும்பியபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்கள் நிலை வாழ்வை அவர்கள் பேறு பலனாக பெற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் நிலை வாழ்வை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் அதே வேளையிலே இறைவன் விரும்புகின்றபடி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றவர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்கின்றார்கள். இறைவன் விரும்பக்கூடிய வாழ்வு என்ன? இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை மற்றவர்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே வாழ வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கின்றவர் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். புனித பவுல் தன்னுடைய 2வது கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலிலே 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் அழகாக குறிப்பிடுகின்றார், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் தங்களிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுத்தார்களோ அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை இங்கு உதாரணமாக கொடுக்கப்படுகின்றது. சாரிபாத்து கைம்பெண், எலியா காலத்திலே பஞ்சம். அந்த சாரிபாத்து பெண் தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் போதுமான உணவை எலியாவோடு பகிர்ந்து கொண்டதால் அந்த பஞ்சகாலம் முடியும் வரை அந்த குடும்பத்திற்கு உணவு பற்றாக்குறையே இல்லை. மாலை நேரமானதும் மக்கள் கூட்டத்தை பார்த்து பரிவு கொண்டு இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பிய பொழுது தன்னிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த சிறுவன் மனமுவந்து கொடுத்ததால் 5000 பேருக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அளவுக்கு அங்கு அந்த அப்பங்களும் மீன்களும் பழுகி பெறுகின்றன. மீதம் 12 கூடைகள் எடுக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த பகிர்தலின் உச்சம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நற்செய்தியின் வாழ்த்தொழியாக நாம் அதை வாசித்தோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் விரும்புகிற வாழ்வு எதுவென்றால் வாழ்வின் கொடையை, வாழ்வின் பரிசை இல்லாதவர்களோடும் இயலாதவர்களோடும் துன்பத்தில் இருக்கிறவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றோம். நமக்கு நிலை வாழ்வு நிச்சயம் உண்டு. அன்புக்குரியவர்களே, இறுதியாக உங்களுக்கு ஒரு அழுத்தமான செய்தி இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். விண்ணகத்தின் குரலுக்கு நாம் செவிசாய்க்காத பொழுது பாதாளத்தில் நாம் எழுப்பும் குரலுக்கு பதில்கள் தரப்பட மாட்டாது. அந்த செல்வந்தன் தன் நிலை உணர்ந்தவனாக பாதாளத்திலிருந்து குரல் எழுப்புகின்றான், ஆபிரகாமே, எனக்கு அந்த லாசர் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் நாவில் விட அனுமதியும், என்னுடைய வீட்டிற்கு சென்று என்னுடைய சகோதரர்களிடம் சொல்லும். எத்தனையோ முறைகளை அங்கு அவர் முறையிடுகின்றார். ஆனால் அதற்கான பதில் அங்கு கொடுக்கப்படவில்லை. விண்ணகத்தின் குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு பதில் மட்டும்தான் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மோயிசனும் இறைவாக்கினர்களும் இருக்கின்றார்கள். இந்த மோயிசனும் இறைவாக்கினர்களும் கூறியதுதான் இறைவார்த்தை. தூய ஆவியினுடைய தூண்டுதலால் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானதல்ல.
ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து நம்முடைய வாழ்வை மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைத்து கொண்டால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நாம் மகிழ்ச்சியோடு வாழலாம், விண்ணக வாழ்வையும் உரிமையாக்கி கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டோடு வாழ்வோம். இறை ஆசீர் நம்மை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், அவரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறை மக்கள் மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரும் தன்னலமற்ற உள்ளத்தோடு உம் பணியை சிறப்பாக செய்திடவும் உமது உண்மை சீடர்களாய் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் சுயநலம் கலந்து பிற நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்திடவும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரக்கூடிய தாராள உள்ளம் கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏழைகள் மட்டில் இரக்கம் கொண்டவர்களாய் வாழவும் அன்பு, மகிழ்ச்சி, இரக்கம் ஆகியவற்றை தமதாக்கி அமைதியின் தூதர்களாய் வாழ்ந்து இறையாட்சி கட்டி எழுப்பிட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியிழந்து தவித்து கொண்டிருக்கும் இந்த உலகிற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும், கலவரங்களும், சண்டைகளும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும் அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிக்கும் வல்லமையான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உம்மை பற்றி நீரே வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடவும் உண்மையில் மக்களாக நாளும் பயணித்திடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா,
இதோ பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் விசுவாசத்தோடும் எங்களுடைய அன்றாட தேவைகளை மன்றாட்டுக்களாக உம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். கனிவாய் செவிசாய்த்து நீர் எங்களை ஆசீர்வதித்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார்.
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேர் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டார், அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. ஆண்குயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா
வேதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.